வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது லொஜிக்கல் ஸ்கீமான்ற டாபிக்கை பற்றி பார்க்க போறோம். பட் இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் இஆர் டயக்ராம் அப்படி என்ற இந்த சில கான்செப்டை பற்றி நாங்கள் ப்ரீவியஸ் செஷன்ல கதைச்சிருந்தோம். அது ரெண்டு சென்னா நாங்கள் இஆர் டயக்ராம் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் சேம் பிளேலிஸ்ட்டை நாங்கள் எடுப்பமா இருந்தால் அந்த இடத்துல டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற டாபிக்ல தான் இவ்வளவு வீடியோஸுமே நாங்கள் சீரியஸாக பார்த்துட்டு வரோம். அதுல இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது லொஜிக்கல் ஸ்கீமாண்டா என்ன, அதை நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். ஸோ அடிஷனலா இந்த லொஜிக்கல் ஸ்கீமா இஆர் டயக்ராம் எல்லாம் காம்பினேஷனா இதுக்கு அடுத்த வீடியோல நாங்க அப்லோட் பண்ணி கொள்வோம். ஸோ கண்டினியூஸா இந்த வார இந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கான நாலேஜை கெயின் பண்ணிக்கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இருந்தா நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல லொஜிக்கல் ஸ்கீமாண்டா என்ன, ஏன் நாங்க இதை பாவிக்கிறோம், இதுல என்னென்ன வெரைட்டியா நாங்க ஸ்கீமா மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ள மூவ் பண்ணி கொள்வோம். ஸோ முதலாவதா லொஜிக்கல் ஸ்கீமா அப்படின்றது வந்து தமிழ்ல தர்க்கவியல் கட்டமைப்பு அப்படின்ற டாபிக்ல நாங்க பார்த்து கொண்டு வருவோம். தர்க்கவியல் கட்டமைப்பு அப்படின்ற என்னன்னு சொன்னால் மேபி ப்ரோக்ராமிங் என்ற கான்செப்ட்ல நீங்க படிச்சிருக்கலாம். ஃப்ளோ சார்ட் அப்படின்றது வந்து பாச்செட் கோட்டு படம், நாங்க ஒரு வரைபடம் மூலம் விளங்கப்படுது. இப்ப சூடோ கோட்ன்றது வந்து போலி குறிமுறை, அது நாங்க என்ன செய்வோம்னா எழுத்து முறை மூலம் எழுதுவோம். அதே மாதிரி இஆர் டயக்ரத்தை பற்றி ப்ரீவியஸ் செஷன்ல எல்லாம் பார்த்திருந்தோம். இஆர் டயக்ராம் என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு ஒரு வரைபடம் மூலம் தரவுத்தளங்களை குறிக்கிற ஒரு அமைப்பு தான் இஆர் டயக்ராம். இந்த இஆர் டயக்ரத்தை நாங்க எழுத்து முறை மூலம் விளங்கப்படுத்தணும் சொன்னால் அதுக்கு தான் லாஜிக்கல் ஸ்கீமா அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நாங்க யூஸ் பண்ணி கொள்வோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சாம்பிள் இஆர் டயக்ராம் ஒன்று ட்ரோ பண்ணி கொண்டு வரேன். இதுல சொல்ற அவ்வளவு விஷயமே முக்கியமான விஷயங்கள் கீ பாயிண்டா சொல்ல போறேன். முதலாவதா வந்து சில அட்ரிபியூட்டை நான் மார்க் பண்ணி கொண்டு வரேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் சில அட்ரிபியூட்டை வந்து நான் எடுத்துக்கொள்றேன். ஃபைனலா இந்த டயக்ரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு லாஜிக்கல் ஸ்கீமா கிரியேட் பண்ண போறோம். இதுதான் எங்களோட டாஸ்க். ஸோ இதுல சின்ன ஒரு ஓவல் ஷேப், இதுல டபுள் ஓவல் ஷேப் போட்டுக்கொள்றேன். இது ஒரு மல்டி வேல்யூ அட்ரிபியூட்டா எடுத்துக்கொள்வோம் இங்க. யா தட்ஸ் ரைட். ஸோ முதலாவது இந்த இடத்துல எம்ப்ளாயி அப்படி என்று சொல்லி ஒரு என்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. இந்த எம்ப்ளாயி வந்து என்ன செய்யலாம்னா இஐடி என்ற பிரைமரி கீயை கொண்டிருக்கலாம். தென் இந்த எம்ப்ளாயிக்கு வந்து நேம் சொல்லி ஒன்று இருக்கு. நேம், ஒரு எம்ப்ளாயின்ற நேமை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஒன்று சொல்றது எஃப் நேம் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம், ரெண்டாவது வந்து எல் நேம் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இப்படி ரெண்டு விதமா எங்களோட நேம்ஸை வந்து டிவைட் பண்ணி கொள்ளலாம். தென் இந்த எம்ப்ளாயி அப்படின்றவருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. சேம் டைம் இங்க டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கொள்றேன், டெலிஃபோன் நம்பர். தென் ஏஜ்ன்றதை நான் இங்க மார்க் பண்ணி கொள்றேன், ஒரு டிரைவ் அட்ரிபியூட்டா மார்க் பண்ணி கொள்வோம் ஏஜ். இந்த இடத்துல எங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிய வேணும் என்று சொன்னால் இந்த எம்ப்ளாயி சம்பந்தமான சில நொட்டேஷன்ஸ் நான் இங்க தந்திருக்கிறேன். ஒவ்வொரு நொட்டேஷனுக்குமே மீனிங் இருக்கு. எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயி ஐடி அப்படின்றது பிரைமரி கீ, அப்ப இது வீக் என்டிட்டி இல்லை. எம்ப்ளாயிக்கு வந்து நேம் என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கு. பட் அந்த நேம் வந்து எஃப் நேம் எல் நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டா பிரியுது. இது கம்போசிட் அட்ரிபியூட், இது ஐடென்டிஃபையர் அட்ரிபியூட். இது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட், அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட டெலிஃபோன் நம்பர் இருக்கலாம். அடுத்தது ஒரு எம்ப்ளாயி வந்து டேட் ஆஃப் பர்த் என்ற ஒரு சிம்பிள் அட்ரிபியூட்டை கொண்டிருக்கலாம். சேம் டைம் எம்ப்ளாயி என்றவர் ஏஜ் என்ற ஒரு டிரைவ்ட் அட்ரிபியூட்டை கொண்டிருக்கலாம். ஸோ இப்படி நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் மெயினா நாங்கள் இந்த எம்ப்ளாயி என்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப நான் இந்த எம்ப்ளாயி அப்படின்னு போட்டுட்டு இதுல டிரைவ் அப்படின்னு சொல்லி போட்டு, டிரைவ் செலுத்துதல், ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு டிரைவ், இதுல கார் அல்லது ஓகே கார் கார். கார்ன்றது வந்து ஒரு வெஹிக்கிள். நாங்க எம்ப்ளாயிக்கும் காருக்குமான ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி வேலை செஞ்சா அவருக்கு ஒரு கார் கொடுப்போம், அப்படி எடுப்போம். ஸோ இந்த காருக்குன்னு சொல்லி சில பிரைமரி கீ வேண்டதால நாங்க இதுல சிஐடி காரை, அந்த காருக்குன்னு சொல்லி ஒரு கலர், ஓகே அவ்வளவு. இந்த ரெண்டு அட்ரிபியூட்டையும் நான் ஜஸ்ட் ஒரு அட்ரிபியூட்டா இங்க மார்க் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் ஓவல் ஷேப், இதில் ஓவல் ஷேப். நாங்கள் பிரைமரி கீஸை மென்ஷன் பண்ண வேண்டி வரும், சின்ன ஒரு லைன் போட வேண்டி வரும். இதில் நாங்கள் ஒரு பிரைமரி கீ அண்ட் நார்மல் ஜெனரல் அட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் முதலாவதா எடுக்க போறது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், அடுத்த ஒன் டு மெனி, அடுத்த மெனி டு மெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்.
இனிஷியலா நாங்க ஒரு லொஜிக்கல் ஸ்கீமா தர்க்கவியல் கட்டமைப்பு எழுத்து வடிவத்தில் இதை நாங்க மென்ஷன் பண்ணணும்டா அது ஒன் டு ஒன்னா இருந்தா என்ன, மெனி டு மெனியா இருந்தா என்ன, ஒன் டு மெனியா இருந்தா என்ன, ஒரே ரூல் தான் பாவிக்க போறோம் முதலாவது. இதுல நான் ரிலேஷன்ஷிப் கேர்டினாலிட்டி மென்ஷன் பண்ணல. ஒவ்வொரு டைப்பான பண்புகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நாங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முதலாவதா என்ன செய்யணும்னு சொன்னா இல்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் கட்டாயம் இது எப்படி நாங்க ஒரு ஸ்கீமாக்கு மாத்தலாம்ன்ற மாதிரி பார்த்து கொண்டு வருவோம். ஸோ எம்ப்ளாயி அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கொள்வேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி அப்படி என்றவர் என்ன செய்வார் சொன்னால் இவருக்கான கீயை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். இஐடி இருக்குது. இஐடி என்றது என்னவா இருக்குன்னா பிரைமரி. அடுத்தது நேம் இருக்குது. இங்க ஓர்டர்ல எழுதணும் இல்லை, நீங்க எந்த சைடாலுமே எழுதலாம். நேம்ன்றதை நாங்க எழுதல பிகாஸ் இது ஒரு கம்போசிட் அட்ரிபியூட், இணைந்த பண்பு. இதை நாங்க எஃப் நேம் எல் நேம் பிரிச்சு தான் எழுதலாம். எஃப் நேம் இருக்கு, எல் நேம் இருக்கு. ஸோ இப்படி ரெண்டா பிரிச்சு தான் நாங்க என்ன செய்யலாம், நேம் எழுதலாம். கம்போசிட் அட்ரிபியூட் நாங்க ஒரு நாளுமே சேர்த்து எழுதலாது. ஸோ ஒரு லாஜிக்கல் ஸ்கீமாக்கு நாங்கள் இப்படி எழுத வேண்டியிருக்கு. ஸோ அடுத்தது டெலிஃபோன் நம்பர். டெலிஃபோன் நம்பர் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். இதை நாங்க ஒரு நாளுமே என்ன செய்யறது இல்லை என்றால் லாஜிக்கல் ஸ்கீமாவில் ஒரே டேபிள் எழுதுறது இல்லை. ஸோ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்டை நாங்க புது டேபிள் தான் எழுதுவோம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது ஒரு எம்ப்ளாயிக்கோ நிறைய டெலிஃபோன் நம்பர் இருக்குமெண்டா அதை நாங்க போட்டோம்னா பிரைமரி கீயா வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறபடியால நாங்க மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் எழுத மாட்டோம். டேட் ஆஃப் பர்த்ன்றதை நாங்க மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து நார்மலா ஜஸ்ட் எழுதலாம். பட் ஏஜ்ன்றது நாங்க எழுத மாட்டோம். ஏஜ்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கு சொன்ன ஒரு டிரைவ்ட் அட்ரிபியூட் நாங்க எழுதுறது இல்லை. ஸோ இந்த இடத்துல 3 விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் பார்த்துக்கலாம். முதலாவது வந்து எம்ப்ளாயி அப்படி என்ற இந்த என்டிட்டியில பிரைமரி கீயை நீங்க கட்டாயம் மார்க் பண்ணியே ஆகணும். ஸோ எம்ப்ளாயி அப்படின்றதுல பிரைமரி கீயை நீங்க கட்டாயம் மார்க் பண்ணியே ஆகணும். பிரைமரி கீ மார்க் பண்ணணும்ன்றதுக்காக நான் இஐடி அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் மென்ஷன் பண்ணணுமே தவிர நேம்ன்றதை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ கம்போசிட் அட்ரிபியூட்டை நாங்க அட்டமிக் வேல்யூஸ் அட்டமிக் அட்ரிபியூட்டை தான் மார்க் பண்ணலாம். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ நியூ டேபிள். ஒரு புது டேபிளா கன்சிடர் பண்ணுவோம். டேட் ஆஃப் பர்த் எழுதலாம். அது வந்து ஒரு சிம்பிள் அட்ரிபியூட். ட்ரிபன் அட்ரிபியூட் பாவிக்கிறாது. தருவித்த பண்பு அதை நாங்க என்ன செய்யலாது, லாஜிக்கல் ஸ்கீமாவில் எழுத முடியாது. 3 விதமான விஷயங்கள் தான் இருக்கு. கம்போசிட் அட்ரிபியூட்டின் தனி வேல்யூஸ் தான் நீங்க அட் பண்ணலாம். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் நீங்க அட் பண்ணியலாது. டிரைவ்டையும் ஆட் பண்ணிடலாம். பட் டிரைவ்டுன்றது என்னன்னு சொன்னா ஒன்றில இருந்து ஒன்று ஆட்டோமேட்டிக்கா கணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா உங்களுக்கு எத்தனை வயதுன்னு கணிக்கிறது. அதை நீங்க டேட்டா பேஸ்ல போடணும் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி டிரெக்டா எடுக்கலாம்ன்றபடியால் அதை நீங்க பாவிக்க தேவை. டிரைவ்ட் அட்ரிபியூட் இல்லாமலே போய். ஆனால் நாங்க இப்ப மிஸ் பண்ணின ஒரு ஆள் இருக்கிறார் யாருன்னு சொன்னால் டெலிஃபோன் நம்பர். இப்ப டெலிஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க என்ன செய்வீங்க என்றால் எம்ப்ளாயி டிபி டெலிஃபோன் நம்பர் அப்படி என்று சொல்லி டிபிஎன் ஒன்று புதுசா ஒரு டேபிள் ஒன்று ஓபன் பண்ண வேண்டி வரும். எம்ப்ளாயி டெலிஃபோன் நம்பர் சொல்லி புதுசா ஒரு டெலிஃபோன் நம்பர் அப்படி ஆட் பண்றதுக்கான டேபிள் கிரியேட் பண்ண வேண்டி வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா எம்ப்ளாயின் பிரைமரி கீ என்னன்னு பார்த்து அதை ஆட் பண்ணணும். அதே நேரம் டெலிஃபோன் நம்பர் பெண்டிங்கா இருக்கிறபடியால டிபிஎன் ஒண்டி வேற ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இது வந்து 2வது விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஜென்ரலா நாங்க ஒரு மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்டை ஒரு டேபிளா இங்க மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். இதுக்கு பிறகு ஜென்ரலா எங்களுக்கு தெரியும் கீழே இருக்க போற இந்த கார் என்ற இந்த என்டிட்டி எடுக்குமா இருந்தா சிஐடி அப்படின்னு சொல்லி ஒன்றை மென்ஷன் பண்ணி கொள்வோம். தென் கலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இவ்வளவுதான் லாஜிக்கல் ஸ்கீம். ஸோ லாஜிக்கல் ஸ்கீமான்றது சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை நாங்கள் எழுத்து வடிவத்தில் ஆட் பண்ணி கொண்டு வரோம். இந்த எழுத்து வடிவத்திலையும் என்னென்னத்தை பார்த்து கொண்டு வரோம்னா முதலாவது விஷயம் வந்து எம்ப்ளாயி அப்படின்ற இந்த என்டிட்டியில இஐடி மேலே இருக்கிற கம்போசிட் அட்ரிபியூட்டை தனித்தனியாக எழுதிட்டு டேட் ஆஃப் பர்த்ன்றதை ஆட் பண்ணி இருக்கிறோம். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்டுக்கு நாங்க இங்க வேற ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சேம் டைம் இங்க கார்ன்றதுக்கு சிஐடி அண்ட் கார்ன்னு தனி ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளவுதான் நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த லாஜிக்கல் ஸ்கீமா. பட் எனிஹவ் இந்த இடத்துல நாங்க சில விஷயத்தை மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். எம்ப்ளாயி ஐடியில இருக்கிற இஐடி பிரைமரி கீ, கார்ல இருக்கிற சிஐடி பிரைமரி கீ அண்டர்லைன் பண்ணி காட்ட வேண்டி வரும் கட்டாயம். எம்ப்ளாயி டெலிஃபோன் நம்பர் என்ற டேபிளை பொறுத்த மட்டும் இஐடியும் டெலிஃபோனும் சேர்ந்து தான் பிரைமரி கீயா இருக்கு.
என்ற இஐடி வந்து ஆல்ரெடி பிரைமரி கீயா இருக்கு மேல். இப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கல இஐடி அண்ட் டிபி நம்பர் என்ற ரெண்டையும் சேர்த்து தான் இங்க பிரைமரி கீயா மென்ஷன் பண்ணிக்கொள்வோம் எம்ப்ளாயி டெலிஃபோன் நம்பர் என்ற இந்த டேபிள்ல. ஸோ இது இவ்வளவு வந்து சிம்பிளா நாங்க பார்த்தோம். பட் இது ஒரு ஜெனரல் ஃபார்மேட் மட்டும்தான். இதை நாங்க ஜெனரலா இப்படி ரஃப் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு இங்க என்று சொன்னால் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. தட் மீன்ஸ் இப்ப எம்ப்ளாயின் ஐடி ஒன்று தந்துட்டு உங்களுக்கு அவர் வச்சிருக்கிற காரின் கலர் என்னன்னு கேட்டா எம்ப்ளாயி ஐடியை வச்சுக்கொண்டு நீங்க எஃப் நேம் எல் நேம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம். அவர் வச்சுக்கிற காரின் கலரை கண்டுபிடிக்கலாமோட்டா இல்ல. ஒரு காரின் ஐடியை தந்துட்டு அந்த காரை ஓடுற எம்ப்ளாயி யாருன்னு கேட்டா கண்டுபிடிக்கலாமோ? எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த சிஐடி என்றது இங்க இருக்கு, கலரை மட்டும் தான் கண்டுபிடிக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனையும் இருக்கிறபடியால நாங்க ஜென்ரலா என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி என்று சொல்லி 3 விதமா இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கலாம். ஸோ முதலாவது சொல்லிக் கொள்றது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருந்தா ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு கார் கொடுப்போம், அந்த காரை அந்த எம்ப்ளாயி மட்டும்தான் ஓடுவோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. An employee can drive a specific car and a specific car will be driven by a specific employee. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதே நாங்கள் ஒரு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ஸ்கீமாவை எழுத வேண்டி இருந்தால், ஸோ இந்த ஸ்கீமா அப்படியே காப்பி பண்ணி வச்சிருந்தே பேஸ் பண்ற நீங்க ஏதோ ஆளின் பிரைமரி கீயை நீங்கள் ஏதோ ஒரு டேபிளோட ஜாயின் பண்ண வேண்டி வரும். ஏதோ ஒரு ஆளுடைய பிரைமரியை நீங்கள் ஏதோ ஒரு டேபிளோட ஜாயின் பண்ண வேண்டி வரும். அதுதான் அது ஏதோ ஒரு டேபிள் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாம், அதை நீங்கள் எப்படியுமே மார்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எம்ப்ளாயிக்கு நாங்கள் இவ்வளவு எழுதிட்டோம். எம்ப்ளாயின் பிரைமரிக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஐடியை கொண்டு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் காரோட ஜாயின் பண்ணலாம், அல்லது சிஐடி என்ற கார் ஐடியை கொண்டு வந்து என்ன செய்யலாம் எம்ப்ளாயோட ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி அப்படி என்று சொல்லி இருக்கிற இந்த பார்ட் இஐடியை கொண்டு வந்து காரோட ஜாயின் பண்ணலாம். அப்ப ஒன் டு ஒன் வர சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இஐடி என்று வேற இங்க ஆட் பண்றோம். ஸோ ஒன் டு ஒன்னுக்கான பார்ட் என்னவா இருக்கும்னு சொன்னால் ஒன் டு ஒன் என்ற ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் ஏதாவது ஒரு அட்டவணை இந்த முதன்மை சாவிய ஏதாவது ஒரு அட்டவணையோட இணைத்தெழுத வேணும். In one-to-one relationship, we have to add the primary key of any table with other table. இன்னொரு டேபிளோட நாங்க அதை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த எந்த டேபிளையும் நீங்க ஆட் பண்ணல. நீங்க வந்து சிஐடியை கொண்டு எம்ப்ளாயில போட்ட மாதிரி நான் போட்ட மாதிரி பாவிக்கலாம். சாரி, நான் இஐடியை போட்டேன்னா இஐடின்றதை கொண்டு காரோட சேர்த்த மாதிரி சேர்க்கலாம், அல்லது சிஐடியை கொண்டு எம்ப்ளாயிட்ட சேர்த்த மாதிரி சேர்க்கலாம். 2 விதமே பாசிபிளான விதம் தான். இது வந்து ஒன் டு ஒன்னுக்கு மட்டும்தான் சூட்டபிளான ஒரு மெத்தடா இருக்கு. ஸோ இதே பிரச்சனை நாங்கள் ஒன் டு ஒன்னுக்கு எழுதிக்க இப்படி வர மாதிரி ஒன் டு மெனி வரைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வரும். ஸோ ஒன் டு மெனி வரைக்கும் இதை நாங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்து கொண்டு வருவோம். ஒன் டு மெனி வார இடங்கள்ல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கார் வச்சிருக்கலாம், பட் அந்த கார் வந்து என்ன செய்யலாம் என்றால் நிறைய டிரைவர்ஸால ஓடப்படலாம். அப்படி எடுப்போம். ஒரு கம்பெனிக்கு கார் ஒன்று இருக்கும், அந்த காரை வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற நேரங்கள்ல ஒன் டு மெனி என்று சொன்னால் ஒன் பக்கம் இருக்கிற பிரைமரி கீயை கொண்டு வந்து நீங்க மெனி பக்கம் ஆட் பண்ணணும். ஒன் பக்கம் இருக்கிற பிரைமரி கீயை கொண்டு வந்து மெனி பக்கம் ஆட் பண்ணணும். ஸோ ஒன் பக்கம் இருக்கிற பிரைமரி கீ என்னன்னு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சிஐடி. இந்த சிஐடியை கொண்டு வந்து என்ன செய்யணும் எம்ப்ளாயியோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வேற ஆப்ஷனே உங்களுக்கு. ஸோ சிஐடி அப்படின்ற இந்த கார் ஐடியை கொண்டு எம்ப்ளாயி என்ற ஃபீல்டோட ஆட் பண்ணுவோம். ஒன் சைட்ல இருக்கிற பிரைமரி கீயை நீங்க மெனி சைட்ல ஆட் பண்ணணும். The primary key in one side will be added with the table which is in many side. இப்படி நாங்க ஒன் டு மெனிக்கான லாஜிக்கல் ஸ்கீமாவை மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்க்க போறோம் நாங்க மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போறோம். இதே இந்த ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனியா இருக்குமா இருந்தால் கட்டாயம் என்ன நடக்கும் என்றால் கட்டாயம் வண்டியில சில நேரங்கள்ல வந்து என்ன செய்யலாம் இன்னொரு ஃபீல்ட் வந்து வரலாம். இன்னொரு ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும் சொன்னா அவர்ஸ் தான். இந்த அவர்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு காரை எவ்வளவு நேரம் ஓடுறாருன்றதை மெஷர் பண்றதுக்காக ஒரு டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட்டா மார்க் பண்ணிருக்கு. அப்ப இதை நாங்க மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல மார்க் பண்ண வேணும் என்று சொல்லி சொன்னால்
இதை ஃபுல்லாவே ட்ராக் பண்ணிட்டு இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிட்டு ஃபுல்லாவே லேக் பண்றேன். இந்த இடத்துல மெனி டு மெனில நாங்க செய்ய வேண்டிய வேலை புதுசா ஒரு டேபிள் வரப்போகுது. ஒரு இஆர் டயக்ரத்துல 2 இடங்கள்ல நாங்க புதுசா டேபிள் கிரியேட் பண்ண வேண்டி வரும். ஸ்கீமாக்கு மாத்திக்க ஒன்று வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் பல்வேறு மதிப்பான். அடுத்தது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் இதெல்லாம் ஃபைன் பண்ணிட்டோம், தனித்தனி எல்லாம் எழுதிட்டோம். பட் ரெண்டுக்குமான தொடர்புடமே இல்லை. இப்ப எம்ப்ளாயி ஐடியை வச்சுக்கொண்டு கார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார், கார் ஐடியை வச்சுக்கொண்டு எம்ப்ளாயின் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறார். இதுக்காக நாங்க மெனி டு மெனியை கிரியேட் பண்ணிக்க ஒரு எம்ப்ளாயிக்கு நிறைய கார் இருக்கலாம், ஒரு கார் நிறைய எம்ப்ளாயிஸ் அளவோடப்படும். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு டேபிள் புதுசா கிரியேட் பண்ண வேண்டி வரும். அந்த டேபிளுக்கு நாங்கள் என்ன பேர் வைப்போம், டிரைவ் என்று வைப்போம். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் நேமிலேயே டிரைவ் என்று சொல்லி பேர் வைக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த டிரைவ் என்ற டேபிளுக்கு ஒன்று இஐடி அப்படி என்ற இந்த ஐடியை கொடுப்போம், இஐடி அப்படின்றத கொடுப்போம். அடுத்தது வந்து சிஐடி அப்படின்றத கொடுப்போம். என்ன ரீசன் என்று சொன்னா, இது வந்து பிரைமரிக்கு ரெண்டு டைம் பிரைமரிக்கு என்றபடியால இஐடி, அடுத்த வந்து சிஐடி அப்படின்னு சொல்லி 2 விதமான ஐடிஸ் இங்க ஆட் பண்ணிருக்கு. இனி இந்த நடுவில் இருக்க போற அவர்ஸ் அப்படி என்ற இந்த அட்ரிபியூட்டையும் ஆட் பண்ண வேண்டி வரும். இது வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா, பங்கீட்டு பண்பு அல்லது டிஸ்கிரிப்டிவ் சொல்றோம். நாங்கள் பயிர்வு செய்யப்பட்ட பண்பு எல்லாம் உண்டு. அவர்ஸ்ன்றதையும் ஆட் பண்ணி கொள்வோம். ஸோ முதல்ல நான் 1 to many போடைக்குலையும் அந்த பிரைமரி கீ மார்க் பண்ணலையான்னு நினைக்கிறேன். உண்மையில பிரைமரி கீ நாங்க மார்க் பண்ணணும். எம்ப்ளாயி ஐடிக்கு எம்ப்ளாயி டெலிஃபோன் நம்பருக்கு உண்மையில இது ரெண்டையும் நாங்க காருக்கு சிஐடி என்றது பிரைமரி, டிரைவ்ன்றதுக்கு இஐடி சிஐடியும் பிரைமரி, இஐடி அண்ட் சிஐடி என்றதுனால பிரைமரி கீ எடுக்கலாம். ஸோ இப்படி 1 to 1 1 to many மெனி டு மெனிக்கான ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி இதை மேக் பண்றது, லாஜிக்கல் ஸ்கீமான்றது எப்படி மேக் பண்ணலாம் மாதிரி பார்த்துட்டு வந்திருந்தோம் இந்த வீடியோ. இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஒன்று தந்திருக்கிறேன். இஆர் டயக்ராம் சொல்லி உங்களுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இஆர் டயக்ரத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கோம். தென் இங்க இருக்க போற இஆர் டயக்ரத்துக்கான லாஜிக்கல் ஸ்கீமாவையும் எழுத சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இது சரியான சிம்பிள் தான். இந்த இஆர் டயக்ரத்துல இருக்க போற பார்ட்ஸை நாங்க என்ன செய்யணும், விளங்கப்படுத்தணும். ஸோ எம்ப்ளாயி எனும் அட்டவணையானது இங்கு அட்ரஸ், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் எனும் 3 பண்புகளை கொண்டுள்ளது. அட்ரஸ், எம்ப்ளாயி நேம் as well as the identify attribute at employee number. இங்கு ப்ரொஜெக்ட் ஆனது ப்ரொஜெக்ட் ஐடி, லொகேஷன் எனும் பண்புகளை கொண்டுள்ளது. The project table is having project ID as well as the location. குறித்த ஒரு எம்ப்ளாயி ஒரு குறித்த ஒரு ப்ரொஜெக்டில் மாத்திரம் வேலை செய்யக்கூடிய அதே நேரம் குறித்த ஒரு ப்ரொஜெக்ட் ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸை கொண்டிருக்கலாம். A particular employee can work only one project as well as a project is having multiple employees. இது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். பட் இதை நாங்க இஆர் டயக்ரத்துல எப்படி நோட் பண்ணலாம்ன்ற விஷயத்த நீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நாங்க மென்ஷன் பண்ணிருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் அடிப்படையா வச்சுக்கொண்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிக் கொள்ளுங்க. ஸோ ஆன்சர்ஸ் சரி என்று சொன்னா நாங்க கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம் என்ன மாதிரி இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வரும் என்று சொல்லி.